போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் ஆகிய இருவருக்கு ஜாமீன் வழங்குவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு பொறுத்தவரையில் கண்டிஷன் பெயில் என்று சொல்லக்கூடிய நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு அதன் மூலமாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருடைய சகோதரர் முகமது சலீமும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்குடைய விசாரணை போதைப் பொருள் கடத்தல் வழக்கு என்பது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்குடைய விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில். அந்த குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய மனைவி, சகோதரர் உள்ளிட்ட 12 தனிநபர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டன. அதோன்று திரைப்பட நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்தது. அதே சமயத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்து வந்தார்கள். இந்நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் ஆகிய இருவரும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து இருவரு தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிபதி சுந்தர் மோகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது இதற்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எதிர்மனு தரப்பு, அதாவது ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய, அது குறித்து பதிலளிக்க அவகாசம் கோரி அமலாக்கத்துறை கேட்டது. நிலையில் அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஜாமீன் வழங்கி நீதிபதி சுந்தரமோகன் உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஜாமீன் பொறுத்தவரையில் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுவதாக, நிபந்தனைகள் பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த ஜாமீன் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்றால், இதற்கு முன்பாக பல்வேறு வழக்கு இதே போன்ற வழக்கின் அடிப்படையில், அதாவது மணீஷ் சிசோடியா வழக்கை முன்னுதாரணமாக வைத்து முதற்கட்டமாக இந்த ஜாமீன் வழங்கப்படுவதாக நீதிபதி சுந்தரமோகன் தெரிவித்திருக்கிறார். லிகிதா.